பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அற்புதமான இந்த இணைய கூட்டத்தில் நமது தமிழ்நாடு தட்டச்சு கணினி பணிகள் சங்கத்தின் சார்பாக நடைபெறக்கூடிய 9வது பொதுக்குழுவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் அனைவருக்கும், மேலும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டத்திலிருந்து வருகை தந்திருந்து மிக சிறப்புமிக்க இந்த தருணத்தில் சீர்மிகு உரையினை மிக சிறப்பாக கண்டுபிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மாவட்டத்தினுடைய ஆசிரியர்கள், பொறுப்பாளர்கள் மற்றும் உரிமையாளர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு, எல்லாவற்றிற்கும் மேலாக எனது உயிரினில் கலந்த ரத்தத்தில் ஒன்றிய ஆசா, அப்பயும் செய்யறதா, அப்பயும் அவருக்கு செய்யறதா, இப்பயும் செய்யறதா பார்த்திருப்பீங்க. அதனால பொறுத்தவரை சங்கத்தினுடைய பிள்ளை, நமது ஒட்டுமொத்த மனங்களினுடைய மனங்கவர்ந்த நாயகன், சிங்கம், தங்கம், அங்கம் எல்லாமே அவர்தான். நீங்க அற்புதமான மதிய நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, மிக சிறப்பான இப்ப கவிதை கேட்டாரு, அதனால கவிதை சொல்லிதான் ஆகணும். அதனால சார் இது என்ன சார்? நட்பு, சிரிப்பு, வெறுப்பு, கண்களில் பூக்கும் பூவோ கணிப்பு, கண்களில் பூக்கும் பூவோ கணிப்பு, கல்லினில் பூக்கும் பூவோ படைப்பு, கல்லினில் பூக்கும் பூவோ படைப்பு, கடல் நீரில் பூக்கும் பூவோ உப்பு, கடல் நீரில் பூக்கும் பூவோ உப்பு, கடலிலே பூக்கும் பூவோ பொறுப்பு, முகத்திலே பூக்கும் பூவோ சிரிப்பு, முகத்திலே பூக்கும் பூவோ சிரிப்பு, மூடையிலே பூக்கும் பூவோ, மூடையிலே பூக்கும் பூவோ நினைப்பு, பாதங்களில் பூக்கும் பூவோ பிணைப்பு, பகைவரிடம் பூக்கும் பூவோ எதிர்ப்பு, பள்ளியிலே பூக்கும் பூவோ படிப்பு, படித்த பின் வேலை தேடும் பூவோ வாய்ப்பு, நல்லவர்களிடம் பூக்கும் பூவோ, நல்லவர்களிடம் பூக்கும் பூவோ நகைப்பு, நல்ல உள்ளங்களாகிய உங்களிடம் பூக்கும் பூவோ நட்பு, ஆம் என்றென்றும் வாடாத பூ நட்பு. சார், சிங்கத்தை எல்லாராலும் கொத்த முடியாது, நமது நட்பை யாராலும் மிஞ்சவே முடியாது. நீரினில் குளித்தாலும் நெருப்பினில் எரிந்தாலும் தங்கத்தின் நிறம் மாறுவது இல்லை. அதுபோல் நீங்கள் அருகே இருந்தாலும் சரி அல்லது தொலைவில் இருந்தாலும் சரி, நமது நட்பு என்றென்றும் மாறுவது இல்லை. மறக்க முடியாத ஞாபகம் நீங்கள் தான், மறக்க முடியாத ஞாபகம் நீங்கள் தான், வெறுக்க முடியாத உறவுகளும் நீங்கள் தான், வெறுக்க முடியாத உறவுகளும் நீங்கள் தான். எங்களது புன்னகையின் முதல்வரியும் நீங்கள் தான், எங்களது புன்னகையின் முதல்வரியும் நீங்கள் தான், எங்களது கண்ணீரின் கடைசி துணியும் நீங்கள் தான். என்றென்றும் வாடாத பூ நட்பு. பார்க்க கண்கள் வேண்டும், நேசிக்க மன வேண்டும், உங்களை போல ஒரு உறவுகள் கிடைக்க எங்களுக்கு இன்னொரு ஜென்மம் வேண்டும் என்ற ஒரு அற்புதமான கணித்துக்குள்ள எங்களை காணை கறக்கிவிட்டு, அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நம்ம பேசிட்டு இருந்தோம், உங்களுக்கு பிடித்த ஆசிரியர் யார்? ஒரு நிமிஷத்துல ஒரு வினாடியில சொல்லணும் அப்படிப்படிதான் பிடிச்ச ஆசிரியர் அப்படியே சொல்லுவாங்க. எங்க கிட்ட நானும் சண்முகன் சார் ஒரு மீட்டிங்ல கலந்துருந்தோம். ஒரு மீட்டிங்ல அவங்களே கேட்டாங்க, கேள்வி கேட்ட இடத்துலயே மறுபடியும், சார் உங்களுக்கு பிடித்த ஆசிரியர் யார் அப்படின்ட்டு. நானும் அவரும் என்ன பண்ணோம் அப்படின்னா, எந்த ஆசிரியர் சொல்லல, எங்களுக்கு பிடிச்ச செந்தில் சார் அப்படின்ட்டோம். செந்தில் சார் அப்படின்ட்டு. அதாவது எத்தனையோ ஆசிரியர்களை பார்த்திருக்கிறோம், அதாவது உங்களுக்கு பிடித்த ஆசான் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி அடிக்கல, அப்படியே அடிமனதில் இருந்து அப்படியே எழுத இல்லை, அப்படியே செந்தில் சார்னு சொல்லையில் அந்த கிடைக்கக்கூடிய அந்த புன்னகை அதேதான். நகைச்சுவை உணர்வோட வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அதை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னா ஐயா தான். சிவபூஜையில கரடி பூந்த மாதிரி இருக்கக்கூடாது, சிவபூஜையில சிங்கம் பூந்த மாதிரி இருக்கணும். அப்படிங்கிற மாதிரி மிக சிறப்பான அந்த ஒரு அற்புதமான ஒரு எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் சரி,
சில பேர் சொல்லுவாங்க இது சார் எங்களால் முடியாது பிரச்சனை இந்த பிரச்சனை அப்படியே சொல்லுவாரு. முடியுமா என்பது மூலதனம், முடியாது என்பது முட்டாள்களின் தனம், முடியும் என்பதே உனது மூலதனம் அப்படிங்கிறார். முடியும் என்பதே உனது மூலதனம். யானைக்கு படும் தும்பிக்கை உனக்கு படும் நம்பிக்கை. காயம் விழுந்தால் தான் ஆடவே முடியும், இங்கே காயம் பட்டால் தான் வாழவே முடியும். எதற்கா அஞ்சாதே அப்படின்னு சொல்லி அந்த ரத்தராஜ சுருக்கமா அப்படியே அந்த புண்ணையோட அந்த ஊக்குவிப்பவனை ஊக்குவித்தால் அவனுக்கு இங்கே தேக்குவிப்பான் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கணும். அது யாரு அப்படின்னா செந்தில் சார். அவரை பத்தி நம்ம விரிவாக விளக்கமாக பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா எல்லாருமே பலவிதமான சந்தேகங்களுக்கு உடனடியாக தீர்வு கொடுக்கிறாரு. நானும் செந்தில் சாரும் ஒரு நாள்ல அவனுடைய போகக்கூடிய ஒரு விஷயம், அந்த சென்ட்ரு விஷயம் செலக்ட் பண்ணையில ஒரு சிலருக்கு கொஞ்சம் ரொம்ப தடுமாறிட்டாங்க. மாற்று அசோசியேஷன்ல இருக்கிறவங்க பெரும்பாலானவர்கள் வந்திருந்தாங்க அந்த இடத்துல. சண்முக சார் தூண்ட கூட விடல, அந்த அளவுக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரு விடை கிடைக்கும் அப்படின்ட்டு உடனே சார்கிட்ட தகவல் கொடுத்து பண்ணோம். உடனே அவர் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சுட்டா அதை அப்படியே அவங்களுக்கு அப்ளை பண்ணோம். எல்லாத்துக்கும் கேட்ட சென்டர் எல்லாத்துக்குமே கிடைச்சிருச்சு. மாற்று அசோசியேஷன் கூட ஒரு அற்புதமான ஒரு மிக சிறப்பாக போற்றத்தெழுந்த ஒரு சங்கம் அப்படின்னு சொல்லி அந்த சங்கத்தில் இருக்கக்கூடிய அந்த சிங்கம், தங்கம், ஒட்டுமொத்த மக்களின் அங்கம் செந்தில் சார் மற்றும் அந்த சகாக்கள் அனைவருக்குமே ஒரு விதமான அந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, காரணமின்றி பிரிந்து செல்ல இது கனவும் அல்ல, காரணம் சொல்லி பிரிந்து செல்ல இது காதலும் அல்ல, என்றென்றும் உயிருடன் தொடரும் உண்மையான நட்பு என்பது வாழ்த்து செய்திகள் கூறிக்கொண்டு கிடைக்கிறது. நன்றி. மிக அற்புதமான